நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். டெல்லியில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. அதாவது 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அதனை கடந்து அதற்கு முன்பு அதற்கு பின்புனே போராட்டத்தை பிரிச்சிடலாம். அதற்கு பின்பு பல்வேறு தாக்குதல்கள் சிஆர்பிஎஃப் மூலமாகவும் டெல்லி போலீஸ் மூலமாகவும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு நிகழ்த்தி இருக்கிறது. பலர் கை உடைந்தும் கால் உடைந்தும் மீண்டும் மூன்றாவது நாளாக, அதாவது 20ஆம் தேதி சலோ பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு பேரணிக்கு பின்பு மூன்றாவது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய இடத்திலிருந்து அவங்களும் போராடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி போய் முடியும்? நேற்று முன்தினம் இதுவரை தலைநகரம் டெல்லி பார்த்திராத ஒரு கொடூரமான போலீஸினுடைய அடக்குமுறையை நாம் சந்தித்தோம். குறிப்பாக அங்கே சிஜேபி கட்சியின் சார்பாக திரண்டு போராடிய இளைஞர்கள், மாணவர்கள், அதில் பள்ளி மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. டெல்லி போலீஸும் சரி, துணை இராணுவ படைகளும் எவ்வளவு மிருகத்தனமாக தாக்க முடியுமோ அப்படி தாக்குனாங்க. அதில் வயரில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு இளைஞர் பெல்லட் கன் வச்சு அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகம் முழுக்க அந்த காயமடைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சர்ஜரி மட்டும் 3 மணி நேரம் நடந்திருக்குது. போலீஸ் பெல்லட் கன் இல்லைன்னு மறுத்தாலும் இந்த வகையான ஒரு காயத்தை அந்த கன்று மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். காஷ்மீரில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். காஷ்மீரில் மக்கள் தெருவுக்கு போராடிய பொழுது நிறைய பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்கள் மீது இதே பெல்லட் கன்னை அங்கே இருக்கக்கூடிய துணை இராணுவ படைகள் பயன்படுத்தியிருக்காங்க. பெல்லட் குண்டுகளால் தாக்கப்பட்டதாக சொன்னீங்க. அங்கே இருக்கிற டெல்லி டிசிபி மறுக்கவும் செய்கிறாரு. இது காஷ்மீரில் நடந்த மாதிரி இங்கே நடந்திருக்குதுங்க. அந்த அளவுக்கு போக வேண்டிய சூழல் என்னவானது? இதில் பாதிப்பு, இதை எப்படி பார்க்குறீங்க? பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காஷ்மீரில் பயன்படுத்தப்பட்ட பெல்லட் குண்டுன்றது அவங்க துப்பாக்கியிலேருந்து அடிப்பாங்க. அடித்தோன்னா அது செதறும். செதறி அப்படியே தாக்கும். அதனுடைய சிதறல் இருக்கு இல்லையா, அந்த சிதறல் மூஞ்சி, கண், தோல், வயிறு, ஒரு மனிதனுடைய எங்கெல்லாமோ ஒரு தோட்டான்றது ஒரு டார்கெட்டை தாக்கும். பெல்லட் குண்டுன்றது செதறி தாக்கும். அப்போ அதனால் காஷ்மீரில் பல இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு கண் பார்வையே போயிருக்குது. கண்ணில் போய் அடிச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு பெல்லட் குண்டு இங்கே பயன்படுத்த அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அந்த பெல்லட் குண்டு எப்படி சுட்டா எப்படி வருமோ அதே மாதிரி புள்ளி புள்ளியான பல காயங்கள் அந்த இளைஞருக்கு இருக்குது. 3 மணி நேரம் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அதை டெல்லி போலீஸ் மறுத்திருந்தாலும் இவர்கள் அதை பயன்படுத்தி இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கான அவசியம் உண்டாயிருந்ததா? ஆமாம், இது இல்லை, அந்த மாதிரி ஒரு பெல்லட் குண்டுங்கிறத பயன்படுத்துகிற அளவுக்கு இங்கே நிலைமை கட்டுக்கடங்காம அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பயன்படுத்துறதுக்கெலாம் இல்லை. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு பயங்காட்டி இவங்களை சிதறடிக்கணும். இப்போ தண்ணீர் பிறங்கி அதற்கு கூட்டம் கலையலை, தடியடி அடித்து பார்த்தீங்க அதுக்கும் கலையலை, கண்ணீர் பூயை கொண்டு அடித்து பார்த்தீங்க அதுவும் கண்ணை தொடச்சிட்டு தூக்கி திருப்பி போட்டு விட்டுருக்குறாங்க. அப்போ பெல்லட் குண்டுன்னா அவங்களுக்கு ஒரு உயிரபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குண்டு இல்லையா. உங்களுக்கு கண் பார்வை போகிறோம், வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாற வேண்டியிருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே இந்த இப்போ தடியடி பண்ணவங்க எத்தனை பேர் மேலே போலீஸு கேஸ் போட்டிருக்கிறாங்க, யார் மேலே போட்டிருக்கிறாங்க, அப்படிலாம் உண்மையிலே போட்டிருந்தா அந்த பசங்களுக்கு வாழ்க்கையை கேரியரே போச்சு இல்லையா. ஆமாம், நாளைக்கு ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலைக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இவ்வளோ ரிஸ்கையும் தாண்டிட்டு வராங்க. இவங்களே நிலை உலைய செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் பெல்லட் குண்டு பயன்படுத்துவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, இவ்வளவு ஒடுக்குமுறைகளை செய்தும் அந்த கூட்டத்தை கலைய வைக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த பாசிச அரசனுடைய நோக்கம். ஆனால் இளைஞர்களோ மாணவர்களோ அங்கே கலைவதற்கு தயாராக இல்லை. சொல்லப்போனால் நேற்று முன்தினம் இருந்ததை விட இன்றைக்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்தினம் மாணவர்கள் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி 5 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடினாங்க. இன்றைக்கி 16 ரயில் நிலையங்களை மூடியிருக்கிறாங்க. அந்த அளவு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், அப்போ நஸ்ருதீன் ஷா, இந்த மாதிரி திரைப்பட கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இது ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சிலர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, சிலர் நேரில் பேசியிருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டம் என்பது முன்பை விட வீரியமாக நடந்துகிட்டு இருக்குது.
அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இவர் ஜேபி நட்டா இவர்களை வரவழைத்து சந்தித்தார் இல்லையா, அவர் சந்தித்தது சிஜேபியினுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் 2 பேரை வந்து 15 நிமிஷம் தான் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த 15 நிமிஷம் பேசுகிறதுக்காக அவங்கள ஃபோனை வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் காக்க வச்சுருக்குறாங்க. இது வந்து வழக்கமாக ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு அணுகுமுறை. ஒரு வர்றவங்களை வந்து அவங்க டயர்டாக்கி காக்க வச்சு அவங்க என்ன டிமாண்டுன்றே மறக்க வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. இந்த மலிவான உத்திகளை எல்லாம் கையாண்டு தான் அன்னைக்கு நட்டா அவர்களை சந்தித்தார். சந்திச்சுட்டு இன்னைக்கு பெரிய மேதாவி மாதிரி இன்னைக்கு நீங்கள் சந்திக்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஏற்கனவே உங்கள் பேச்சுவார்த்தை நாடகத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இனி நாங்கள் உங்களை தேடி உங்கள் அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ வரமாட்டோம். நீங்கள் மக்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துக்கு வாங்க, ஜந்தர் மந்திருக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் மாணவர்கள் சேர்ந்ததாக இருக்கட்டும், இந்த சிஜேபி பார்ட்டி வந்து நீ இங்கே வந்து பேசுன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதிலிருந்தே என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னால், இந்த போராட்டம் முன்னை காட்டிலும் வீரியமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. கண்டிப்பாக மோடி அரசுக்கு ஒரு வேட்டு வைக்கின்ற ஒரு துவக்கத்தை இந்த போராட்டம் துவக்கி இருக்குது. இந்த பெல்லட் குண்டாகட்டும், இதற்குண்டான வீடியோக்கள், ஒரு டிசிபி ஆஃபீஸரே வந்து ஒரு பெண்ணை வந்து கன்னத்தில் அடித்த காட்சியாகட்டும், பெண்களை லட்டியால் வந்து தொடக்கூடாத இடங்களை வைத்து அடித்தும் தொட்டும் சீண்டியதாகட்டும், நிராயுத பணியாக நிற்பவர்களை லட்டி சார்ஜ் பண்ண காட்சியாகட்டும், கண்ணீர் புகை குண்டுகள் வீசாகட்டும், இத்தனை காட்சிகளும் மாணவர்கள் மீது நடந்த அடக்குமுறைகள் மொத்தமும் வீடியோக்களாக சோசியல் மீடியா முழுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களிடம் அட்வொகேட் நரேந்திர மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து இதை உடனடியாக இதை ஒரு அவசர வழக்காக எடுத்து இதை வந்து விசாரிக்கணும். இந்த மாதிரி மாணவர்கள் மிக கோரமாக தாக்கப்பட்டிருக்காங்க, கொடூரமாக அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது குறித்து நீங்கள் உடனடியாக இதை ஒரு அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சூரியகாந்த் அவர்கள் இதை எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சூரியகாந்துக்கு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒரு பெரிய அலர்ஜியான பேர். முன்னாடி ஒரு தீர்ப்பில் ஆமாம், அவர் தான் தோற்றுவித்தவர். இந்தியாவில் போராடுகின்றவர்களும் வேலை இல்லாத இளைஞர்களும் கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு நியூசன்ஸு அப்படின்னு தான் அவர் பேசினார். அதை வைத்து தான் இந்த அப்ஜித் வந்து இதை வந்து ஒரு காமெடியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சுட்டு இதில் சேர்றவங்களாம் வேலை இல்லாதவங்க வெட்டி பசங்க இவங்களாம் சேருங்க அப்படின்னு மாதிரி கிண்டலாக பண்ணார். அது இன்னைக்கு நிஜமாகவே உருவாகி வளர்ந்து இன்னைக்கு மோடி அரசையே வந்து ஒரு நிலைகுலைய செய்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு அலர்ஜி இருக்கும். அடுத்தது, இந்த தடியடி காட்சிகள் வீடியோக்கள்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன், கோர்ட்டினுடைய முக்கியமான நேரத்தை இதில் விரயமாக்க மாட்டேன் அப்படின்னு மாட்சிமை தாங்கிய நீதிபதி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம வீட்டு பசங்க, குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், அவங்க இவ்வளோ அடிபட்டிருக்கிறாங்க, இவ்வளோ ரத்தம் சிந்திருக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? இதை விட சுப்ரீம் கோர்ட்டு முக்கியமான நேரத்தை எதில் செலவிட போகிறது? அப்போ இதுதான் முக்கியம். தலைநகர் டில்லியே ஒலுக்கி இருக்கின்ற இந்த போராட்டத்தில் இரத்த சாட்சி மாதிரி இந்த போலீஸினுடைய தாக்குதல் இருக்கும்போது அதை பார்க்க மறுத்து அவர் சொல்லியிருக்கிறது வந்து வன்மையான கண்டனத்திற்குரியது. இப்போ டெல்லி மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பல முக்கியமான நகரங்களில் இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது. பாட்னாவில் வந்து அப்படி குழுமிய மாணவர்களே அங்கேயும் வந்து வாட்டர் கேனான் வச்சு சிதறடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே போராட்டம் வந்து நடக்குது. அப்படி பல நகரங்கள் நடக்குது. தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இல்லைன்னாலும் சிபிஎம் எஸ்எஃப்ஐ சார்பாக சில இடங்களில் கல்லூரிகளில் அவங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாணவர்களை கூட தமிழ்நாடு போலீஸு, விஜயனுடைய போலீஸு சகித்து கொள்ள முடியாமல் குண்டுகட்டாக தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், மாணவர்களை வந்து மிரட்டுவதாக இருக்கட்டும், அதையும் டெல்லி போலீஸுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் இல்லைன்னு இவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தினுடைய அப்டேட்ன்ற முறையில் பார்க்க போனால்
முன்பு இருந்ததை விட இந்த போராட்டம் வந்து வீரியமாக இருக்குது. இன்னொரு மக்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு உதாரணம். வழக்கமாக இந்த போராட்டத்துக்கு உணவு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டபோது எங்களுக்கு வரக்கூடிய மக்கள் அங்கேயே வந்து சொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க, வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க, அதில் பிஸ்கட் பாக்கெட்டு பழம் வாங்கி கொடுக்குறாங்க முடிஞ்சது அப்படின்னு இதற்கு முன்னாடி செய்திகள் வந்தது. இன்றைக்கி அந்த சிஜேபி சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு தேவையான உணவு நிறைய வந்துருச்சு, இனிமேல் யாரும் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது இப்போ இந்த போராட்டம் என்பது மோடி அரசுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புது. உங்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம், நீ எவ்வளோ அடக்குமுறை செஞ்சாலும் நாங்கள் திருப்பி பூமாரங்கம் போல திருப்பி மீண்டு வருவோம். அதைத்தான் இந்த போராட்டம் இன்னைக்கு காட்டியிருக்கிறாங்க. பிஜேபி பின்வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும்? பின்வாங்கவே இல்லை, அவங்களும் அவங்க பிடியில் நிற்கிறாங்க, இவங்களும் இவங்க பிடியில் நிற்கிறாங்கன்னா இது இப்போ எந்த கட்டத்தில் தான் இது முடிவுக்கு வைப்போம்? எப்படி பிஜேபி பின்வாங்கிறதுன்னு இல்லை, பிஜேபியினுடைய சட்டக்காலரை பிடிச்சு இழுத்து இன்னைக்கு மாணவர்கள் கேட்குறாங்க, நீ வந்து போலீஸை வைத்து லத்தியை வச்சு கண்ணீர் புகை கொண்டு பெல்லட் கன் இதை வச்சு மாணவர்களை தாக்கியிருக்கீங்க. ஆனால் பல காட்சிகளில் மாணவர்கள் அந்த அடியை வாங்கிட்டு இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுப்பார், அடிக்கிற நீ வேணால் டயர்டாக நான் டயர்டாக மாட்டேன்ற மாதிரி தங்களுடைய உண்மையான ஒரு வீரத்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி இவர்கள் கோரிக்கையை ஏற்கவில்லைன்னா அடுத்த ஸ்லோகன் கண்டிப்பாக மோடி பதவி விட்டு விலகணும், அமித்ஷா பதவி விட்டு விலகணும், அப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த போராட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ முந்தா நாள் நட்டாவை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வாங்கினீங்க, வந்தாங்க, இன்றைக்கி வர முடியாது நீங்கள் வாங்கன்றாங்க. அப்போ இதுவே மோடிக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன மெசேஜ்? இனி உங்களுடைய மாய்மாலங்கள் நாடகங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து சகித்து கொள்ள மாட்டோம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அடுத்ததாக அந்த இறந்து போன நீட்னால தற்கொலை பண்ண மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் இழப்பீடு கொடுக்கணும், சீர்திருத்தங்கள் வரணும், அவங்க வந்து நீட்டையே ரத்து பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டின் கோரிக்கை போன்ற அப்படிலாம் அவங்க வைக்கல. இன்னைக்கு இந்த பேப்பர் லீக்ஸ்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது நீட்டுக்கு மட்டுமல்ல, பல போட்டித் தேர்வுகளுக்கும் அது நடக்குது. இப்படி இளைஞர்கள் மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குறத நீங்கள் வந்து அது ஒரு ஏதோ போகிற போக்கில் அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மறுதேர்வு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியலை, நீங்கள் குற்றமழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த டோனில் பேசுகிறாங்க இல்லையா? அதனால் மோடி மட்டும் இதை செய்யலை அப்படின்னா, இந்த கோரிக்கைகளை அவர் ஏற்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய ஆட்சிக்கே இந்த இளைஞர்கள் மாணவர்கள் சங்கூதுவார்கள். ஒரு அமைச்சர் தானே, அவரை மாற்றிடலாமே, அதில் என்ன பிரச்சனை பிஜேபிக்கு? அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இந்த இளைஞர்களுக்கும் ஒரு அமைச்சரை மாற்றிட்டாலே அங்கே வந்து சிஸ்டம்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேருந்து இதை சொல்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து மோடிகிட்ட ஒரு அமைச்சரை மாற்றுங்க, நீக்குங்க, மாற்றுங்கன்னு இல்லை, அவரை நீக்குங்கன்னு ஒரு போராட்டம் பண்ணுறதே ஒரு ஃபாசிஸ்டுகள் நோக்கிலிருந்து பார்க்குறாருன்னா அவங்களுக்கு பெரிய அடி. அந்த ஒரு ஈகோயிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அமித்ஷா மோடி கூட்டணியாக கும்பலாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாசிச அணுகுமுறை கொண்ட அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த கோரிக்கையே அவர்கள் வந்து செவிமடுக்க மாட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை. நீங்கள் ஒரு சின்ன பசங்க 4 பேர் சொல்லி நான் வந்து அமைச்சரை மாற்றணுமா? அந்த தெனாவட்டு திமிரு தான் வந்து மோடி அரசில் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு அமைச்சர் தானே இது விட்டு கொடுக்கலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இப்போ இதே தர்மேந்திர பிரதான்கிட்ட வாரணாசியில் வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி நிதி இந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டது எவ்வளோ திமிராக சொன்னார். நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த நிதி விடுவிக்கப்படும், இது சட்டப்படி இதுதான் சரியானது, திமிராக சொன்னீங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கைன்றது சட்டமா ஒரு பாலிசியா? சட்டம் கிடையாது, ஒரு பாலிசி தானே. அந்த பாலிசியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு ஒரு மாநிலத்துக்கு உரிமை இருக்குது. அப்போ அவ்வளவு திமிராக பேசியா தர்மேந்திர பிரதான் யோசிச்சிருக்க மாட்டார். பின்னொரு நாளில் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் போராடி நம்ம பதவிக்கே வந்து வேட்டு வைப்பாங்கன்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். அதனால் மோடிக்கு வந்து ஒரு அமைச்சரை வந்து விட்டு கொடுத்தா அப்படின்னா மொத்தமாக மோடியினுடைய இமேஜ் வந்து சரிந்து அகல பாதாளத்திற்கு போகும். இதுதான் மோடி அரசினுடைய நிலை. மாணவர்களை பொறுத்தவரை இது ஒரு துவக்கம். நீங்கள் இந்தியா முழுக்க மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி இருக்குது, கோபம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மோடி பதவியேற்றதுலேருந்து 2014 பதவியேற்கிறாரு. முதல்ல பணமதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன், அதில் வந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடுத்தரவர்கள் எல்லாருமே அதில் அடி வாங்கினாங்க.
அடுத்தது ஜிஎஸ்டி, அதுலேயும் வந்து பல பேருக்கு வேலை போச்சு, சின்ன சின்ன நிறுவனங்கள் மூடப்பட்டது. அடுத்தது கோவிடையும் இந்த அரசு முறையாக அதை கையாளாமல் திடுதுக்குன்னு வந்து நாடு முழுக்க வந்து லாக்டவுன் அறிவித்து தொழிலாளிகள்லாம் வந்து இந்தியாவினுடைய எல்லா இடங்கள்லேருந்து பாத யாத்திரையாக நடந்து போனாங்க இல்லையா, அதை வந்து பார்த்துருக்குறோம். அடுத்தது நீங்கள் அக்னிவீர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் இராணுவ வீரராக பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு திட்டம். அது வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானாலாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இராணுவத்தில் நீண்ட காலம் வேலை வாய்க்கிறதுன்றது ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஒரு இன்கம் சோர்ஸு, அது பெரிய வேலை வாய்ப்பு. அதுக்கு நீ வேட்டு வச்சுட்டேன்னு சொல்லி தீவிரமாக போராடினாங்களா இல்லையா? பீகாரில் ட்ரெயினெல்லாம் வந்து எரிச்சு அந்த போராட்டம் நடந்துச்சு. அடுத்தது இப்போ இஸ்ரேல் வந்து மத்திய கிழக்கில் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நாடு. இஸ்ரேல் நாடு வந்து மற்ற நாடுகள்கிட்டையெல்லாம் தொழிலாளி வரமாட்டான்னு சொல்லி மோடிகிட்ட பேசி இந்தியாவிலேருந்து தொழிலாளிகளை கூட்டு போகிறான். அப்போ ஒரு போரில் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ரிஸ்க் எடுத்து ஏன் போகிறாங்கன்னா வேலை இல்லை. அதே மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு வேலையை தேடி போனவங்களை அங்கே புட்டின் வந்து இராணுவத்தில் சேர்த்து அதில் சிலர் இறந்துருக்குறாங்க. இப்போ நேற்றம் முந்தானால வந்து 5 மாலுமிகள், இந்திய மாலுமிகள் உக்ரைனில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ரஷ்ய தாக்குதலில். அதே போல் கல்ஃப்லேயும் சில மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு வார் ஜோனில் இப்படி ரிஸ்க் எடுத்து இந்திய மாலுமிகள் போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் காட்டுகின்ற செய்தி என்னென்னா, மோடி வாய்களையே பேசினார் வருஷத்துக்கு 2 கோடி வேலை கொடுப்பேன்னு. ஆனால் ஒன்றும் கிளிக்கலை, அந்த எதுவும் நடக்கலை. சொல்லப்போனால் இங்கே அம்பானிகளும் அதானிகளும் சொத்து சேர்த்தார்களே தவிர இந்திய மக்களுக்கு இவர்கள் எதையும் வந்து அளிக்கவில்லை. அந்த கோபம் வந்து இருக்குது. அந்த கோபம் எப்பெல்லாம் வந்து ஒரு தருணம் பார்த்து வெளிப்படணுமோ அப்படி வெளிப்பட்டிருக்குது. விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு உதாரணம், அக்னிவீர் போராட்டம் வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி தான் இந்த போராட்டம். அதனால் இந்த போராட்டத்தினால ஒரு பெரிய மாற்றம் வந்துடும், சிஸ்டமே மாறிடும் அப்படின்னு பார்க்குறதை விட இது ஒரு துவக்கமாக நாம் பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒடுக்குமுறை செய்த போதும் கூட மோடி அரசின் அந்த பாசிச அரசின் அணுகுமுறைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இது தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பெரிய கோரிக்கைகளோட இன்னும் இந்த அரசையே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான போராட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும். நேற்று வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பாக, அவர் பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி பார்ட்டி சார்பாக அகிலேஷ் யாதவ், இவங்க எல்லாருமே வந்து பிஎம் வீட்டு முன்னாடியே வந்து முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அரெஸ்ட் ஆனாங்க, ரிலீஸும் ஆகிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சிகளுக்குள்ள, அதாவது காங்கிரஸ்னு இல்லாமல் பொதுவாகவே அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த விவகாரத்தை எப்படி அணுகுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்போ மாணவர்கள், இளைஞர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலில் இருக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையை இந்த டெல்லி போராட்டம் தோற்றுவித்திருக்கிறது. அதனால் இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க குரல் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை வந்து இழக்க வேண்டியிருக்கும். அதனாலன்னு இல்லை, மோடி அரசுக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் வருமா அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தங்களுடைய சொந்த முழக்கத்தில் மக்களை திரட்ட முடியலை. தேர்தலில் இந்தியா கூட்டணின்னு வச்சு பார்த்தாங்க, அதனாலேயும் மோடி அரசை ஓரளவு 240 சீட்டோட பிஜேபியை நிறுத்த முடிஞ்சதே தவிர வீழ்த்துகின்ற அளவுக்கு வரலை. ஆனால் இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது எதிர்க்கட்சிகள் வந்து அதை ஆதரிப்பது வந்து நல்ல விஷயம்தான். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அப்படி வந்து செய்யணும். அதில் விதிவிலக்காக இருக்கிறது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிபிஎம், எஸ்எஃப்ஐ தவிர மற்ற கட்சிகள் யாரும் பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு நிகரான ஒரு போராட்டங்களை இங்கே வந்து கட்டி அமைக்கல. சிபிஐயில் தான் சிஜேபி பார்ட்டி அமர்ந்து போராடிட்டு இருக்காங்க. நான் நேற்றுக்கு போனப்போ நான் பார்த்தேன். இது போக நேற்றுக்கு வந்து சென்னையில் ஒரு ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்எஃப்ஐ இளைஞர்கள், டைஃபை இளைஞர்கள், இவர்கள் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து குண்டுகட்டாக தூக்கிட்டு போனாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நேற்றுக்கு நைட்டே வந்து ஆதவ் அர்ஜுனா ட்வீட் போட்டிருக்காரு. ஒன்றிய அரசின் இந்த மாதிரி ஜனநாயகத்தை கசக்கும், அதாவது நசுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் இன்றைக்கி வந்து முதல்வர் விஜய் வந்து நேற்று நடந்த சம்பவத்திற்கு இன்று வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது அரசியலாக அது என்ன சொல்ல வருதுன்னு நீங்களே விரிவாக விளக்கிறீங்க. அதாவது விஜய் இன்று மதியம் ஒரு அநேகமாக 2 மணி 1:30 மணிக்கு தான்
எக்ஸ் தளத்தில் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், டெல்லியில் நடந்தது விரும்பத்தகாத சம்பவம், விரும்பத்தகாத சம்பவம் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த மாணவர்களுடைய தாக்குதல்லாம் விரும்பத்தகாத சம்பவம். அடுத்தது வந்து நீட்டை முற்றிலும் ரத்து பண்ணணுன்றதான் தமிழ்நாட்டுடைய கோரிக்கை, தாவேகாவினுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து ஒரு மற்ற கட்சிகள் மாதிரி அடிச்சு விட மாட்டோம், நடக்க முடியாத விஷயங்களை சொல்ல மாட்டோம், நீட்டு ரத்துன்னெலாம் நாங்கள் சொல்லிட மாட்டோம். அப்படி ரத்தாகணும்னு சொன்னால் கல்வி என்பது மாநில உரிமைகள், அந்த மாநில பட்டியல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டியலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை நீட்டை வந்து ரத்து செய்ய முடியும். மற்றபடி நீட்டு ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டு ரத்து பண்ணுறது வேலைக்கு ஆகாது, அதுக்கு வந்து மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமையை கொண்டு வரணும். முதல்ல கூரை ஏறி முதல்ல கோழி பிடிச்ச பிறகு நீ வைகுந்த ஏறி அங்கே பரலோகத்துக்கு போகலாம். அதுக்கு இவங்க தயாராகலை. இப்போ ராகுல் காந்தி நேற்று போராடி அப்புறம் அவரை குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரை கைது பண்ணியிருக்கும் போது அறிக்கை வெளியிட்டிருக்கணும், அல்லது கூட்டணி கட்சி வேற. ஆமாம், கூட்டணி கட்சி வேற, அது செய்யலை. சரி, நீங்கள் வந்து சாயங்காலம் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நைட்டாவது அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கணும். இவ்வளவுத்துக்கும் விஜய் எந்த அறிக்கையும் எழுத போகிறதில்ல. அங்கே ஜானோ ராகேசாமியினுடைய கோஸ்ட் ரைட்டர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து ஓகே பண்ணி அவர் தான் வெளியிட போகிறாரு. இவர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி வெளியிட போகிறோம் ஓகேவா அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் கருப்பு உடை அணிந்து, ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தி, அப்புறம் அகிலேஷ் யாதவ், அப்புறம் சிபிஎம் எல்லாருமே கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு, காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் அந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப லேட்டாக இன்றைக்கி தான் எந்திரிச்சு திடீர்னு போராட்டம் நேற்று ராகுல் காந்தி கைது பண்ணிட்டார்ல அப்படின்ற முறையில் அதை சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுமா. இங்கே நம்ம நடன கலைஞர் விஸ்வநாதன் இருக்கார், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன பேசினார்? யூஜிசி ஒரு மெம்பரை வந்து துணைவேந்தர் தேடுகின்ற குழுவில் சேர்க்கணும், கவர்னரே வந்து வேந்தராக இருக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ கல்வி மாநில பட்டியலுக்கு வரக்கூடாது, அது ஒன்றிய அரசினுடைய பிடியில தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அமைச்சரை இங்கே வைத்துக்கொண்டு இவர் வந்து வைகுண்ட ஏறி போறாராம். அதே காங்கிரஸ் அமைச்சரை வச்சுக்கொண்டு அங்கே ராகுல் காந்தியும் போராடிட்டு இருக்காரு. இதை யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு வந்து இதில் ரெட்டை வேடம். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, அங்கே டெல்லியில் அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, மாணவர்கள் மீதான தாக்குதலை வந்து மோதல்னு சொன்னாங்க இல்லையா? தாவேகாவினுடைய அறிக்கை ஐடி விங் வந்து இது போலீஸுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த மோதல் அப்படின்னு சொன்னாங்க. அது மோதலா? இப்போ மாணவர்கள் எல்லா ஆயுதங்களும் வாட்டர் கேனானு அல்லது பெல்லட் கன்னு தடியடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களும் போலீஸும் வச்சுக்கிட்டு 2 பேரும் போர் புரிஞ்சாங்களா? இல்லையே, போலீஸும் ப்ரூட்டலாக மாணவர்களை தாக்குகிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் அவ்வளோ வீடியோ வந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வீடியோகள் வந்திருக்கு, அதை பார்த்தும் கூட தற்கொலைகளுக்கு அறிவே இல்லாமல் அதை வந்து 2 பேருக்கு கிடையாது மோதல்னு சொல்லணும்னா இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்கிறாங்க? இவங்க எப்படி சொல்கிறது, இவங்க சினிமாவில் இருக்காங்க, சினிமாவில் இருந்துக்கிட்டு அரசியலை சினிமாவுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. இவங்க அரசியல் உலகத்துக்கே வரல, அரசியலை சினிமா உலகத்தில் சேர்த்துட்டதுனால இவங்களுக்கு எதை பற்றியும் எந்த அக்கறையும் தெரியாது, எதை எப்போ பேசணுன்றதும் தெரியாது, ஒரு விவஸ்தையும் கிடையாது. இப்போ டெல்லி போலீஸ் வந்து என்னெல்லாம் செய்யுதோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக தமிழ்நாடு போலீஸு எஸ்எஃப்ஐ தோழர்களை இந்த மாதிரி அவங்கள வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் வந்து போலீஸ் வேனில் வச்சு கொண்டு போகிறது அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னா, போராட்டம் அப்படிங்கிறது களத்தில் இருந்து போராடணும், ரோட்டில் இருந்து போராடுறது வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கும், மருத்துவ உதவிகளுக்காக போயிட்டு வரவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், அதனால் அங்கே போராடக்கூடாது, நீங்கள் போராட்ட களத்தில் இருந்து போராடுங்க, அவங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ரோட்டில் வந்து இது பண்ணால் அது அரசை தான் செய்வாங்க அப்படின்னு ராஜ்மோகன் வந்து தெரிவிச்சிருக்காரு. சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில் இரவு நேரத்தில் பிரைம் டைமில் பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றபடி அவர்கள் போராடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அது ஜனநாயகபூர்வமாக செய்வது தான் நல்லது. விஜய் மக்கள் சந்திப்புலாம் நடத்தினாரு, அதெல்லாம் களத்திலையா ரோட்லையா? ரோட்டில் தானே நடத்தியிருக்காரு. தமிழ்நாடு எங்கெல்லாம் போனதும் 5 இடம், 5 இடமும் நீங்கள் ரோட்டில் தானே போய் நடத்திருக்கிறீங்க. அங்கே டிராஃபிக் ஜாம் ஆச்சா இல்லையா? நீங்களே ஒரு நெருக்கடியை உண்டாக்குனீங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் போக முடியாதபடி நீங்களே ஆம்புலன்ஸை கிண்டல் பண்ணீங்க, தடுத்து நிறுத்திருக்கிறீங்க, இவ்வளவும் செஞ்சுருக்கிறீங்க. இதை செஞ்சுட்டு இதை பேசுகிறதுக்கும் உங்களுக்கு அருகதையே கிடையாது. எது களம்?
களம் என்பது வந்து மக்கள் முடிவு செய்கிறது தான் களம். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினா கடற்கரையில் மக்கள் வந்து கூடி போராட்டம் பண்ணாங்க. அப்போ அது மெரினா கடற்கரையில் வந்து அனுமதி உண்டா போராட்டம் பண்ணுறதுக்குன்னு? இல்லையே. அப்போ மக்கள் அங்கே போகிறாங்க, சேர்ந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, போராடினாங்க, அது தொடர்ந்து போராட்டம் நடந்துச்சு. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் எந்த ரோட்டில் போராட்டம் பண்ணி ஆம்புலன்ஸ் போகலை, எந்த ரோட்டில் போராட்டம் பண்ணி இங்கே அப்படியே டிராஃபிக்கெலாம் நின்று போய் நிற்கிது, அப்படி ஒன்றும் இல்லையே. இது ஒரு சிறிய எண்ணிக்கையிலான தோழர்கள் தான் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் பயப்படுறீங்க. என்ன பயப்படுறீங்க? தமிழ்நாட்டை ஒரு சினிமா மாயையில் வச்சுருக்கிறோம். அடுத்தது பொலிட்டிக்கலாக ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடாது, பிஜேபி எதிர்க்கக்கூடாது. இப்போ விஜய் விட்ட அறிக்கையிலையோ, ஆதவர்ஜனா விட்ட அறிக்கையிலையோ, ஐடி விங் விட்ட அறிக்கையிலையோ பிஜேபி இந்துத்துவா கொள்கை எதிரின்னு ஏதாவது தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அப்போ பிஜேபியோட சுமூக உறவு வச்சிருக்கும்போது டெல்லியில் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராடி இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு கூட முடிகிற சமயம் வந்து போலீஸ் அடக்குமுறை இருந்துச்சு இல்லையா, மாணவர்களை விரட்டி அடித்தாங்க இல்லையா, அது மாதிரி இங்கேயும் ஒரு மாணவர்கள் போராட்டம் தீப்பற்றி எறிகிற மாதிரி எரிஞ்சு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு முன்னாடியே இதை ஒடுக்கணும் அப்படின்ற வேலையில் தான் இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இவர்களுக்கும் மக்கள் பிரச்சனைக்கு எதற்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நீட்டை வந்து நாங்கள் திமுக மாதிரி ஒரு அப்படி முடிச்சிருவோம், அப்படி மாற்றிடுவோம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ரொம்ப பணிவாக எழுதுறது மாதிரி எழுதிட்டு இங்கே வந்து ஆளுநர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்குவோம், அவர் தான் வேந்தர், ஒன்றிய அரசு யூஜிசி போடுற அந்த தேடுதல் கமிட்டியில் அந்த உறுப்பினரையும் சேர்த்துக்கிறோம், எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு நானும் வந்து 10ஓட 11 இந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது வந்து அயோக்கியத்தனம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் இதையும் சொல்கிறாரு. ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனதை வந்து அவர் வந்து கண்டிக்கிறாரு, அவர் களத்திலேருந்து போராடினார்னு அவர் சொல்கிறாரு. அது எப்படி ஏற்றுக்கலாம்? அவர் களத்திலேருந்து போராடலையே. மோடி வீட்டுக்கு பக்கத்தில் இடம், அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் பொதுமக்களை யாரும் போக முடியாது. இவங்களை என்னன்னு விட்டுருக்காங்கன்னா சரி ஒரு கணக்கில் விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் எம்பி அந்த ரோடு லோக் கல்யாண் ரோடுன்னு சொல்லுவாங்க, போகிறதுக்கு ரோடெலாம் போக முடியும், அங்கே நான் போயிருக்கிறேன், அப்படி அந்த வழியாக போக முடியும். என்ன அப்படின்னா அதுவும் ரோடு தான். ஆமாம், அதுவும் ரோடு தான். இது இப்போ இவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுனால முதல்ல போலீஸு விட்டுட்டாங்க. மற்றபடி அது வந்து ரோடு தான். ராஜ்மோகன் சொல்கிற மாதிரி அது களம் கிடையாது. அப்போ அங்கேயும் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த போராட்டமும் வந்து தில்லியினுடைய பார்டரில், பஞ்சாப் ஹரியானா பார்டரில் சாலையில் தான் நடந்துச்சு. அந்த சாலையை அது தில்லிக்குள்ளே அவங்க டெல்லிக்குள்ளே ஊடுருவி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய சிமெண்ட் பிளாக்கேடை வச்சு தடுத்துட்ருக்காங்க. இப்போவும் விவசாயிகள் வந்து இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தில் வந்து விவசாயிகளை விற்றுட்டாங்க, அதனால் அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறு அதை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் வந்து விவசாயிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் போலீஸு தடுத்து நிறுத்தியிருக்குது. அதனால் வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு எதுகை மோனைக்காக இதை பேசியிருக்காரே தவிர அவருக்கு போராட்டம் பற்றியும் தெரியல. ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு ஒரு மாணவர்களுடைய இந்த கொழுந்து விட்டு எறிகின்ற இந்த பிரச்சனை பற்றியோ, அது போராட்டம் எப்படி நடக்குன்றது பற்றியோ, எப்படி அந்த மாணவர்கள் இவ்வளோ ரத்தம் சிந்தியும் உறுதியாக இருக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தண்ணி குடிக்கிறாங்க, எப்படி இயற்கை உபாதைகளில் வந்து அங்கே கழிக்கிறாங்க, இது எதை பற்றியும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இவரோ அல்லது இவருடைய தலைவர் விஜயோ இருந்துக்கிட்டு இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்து நாங்களும் வந்து இது பண்ணுறோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் போராடுறவங்களாம் யார்? ஜென்சி இளைஞர்கள், இந்த 2K கிட்ஸு, ஆல்ஃபா என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். இப்போது தாவேகாவும் தமிழ்நாட்டில் ஜென்சியினுடைய பிரதிநிதி தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்குது. ஆனால் இவர்கள் இந்த ஜென்சியை ஒரு சினிமா நடிகரின் பின்னால் எந்த விதமான அரசியல் பார்வையும் இல்லாமல் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச அரசியலையும் ஊற்றி நல்லா டெட்டால் போட்டு கழுவிட்டு ஒரு அரசியலற்ற முறையில் ஒரு கல்ட்டு மாறி அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு விஜய். இப்போ விஜயோடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய் செய்திகளை பரப்பி கீழே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாட்ஸ்அப் நெட்வொர்க் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதை வைத்து கொண்டு போய் தான் அவர் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக அவர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். இப்போ அவர் பதவியேற்ற போதே பார்த்தீங்கன்னா கொரியாவில், சைனீஸு, ஜப்பானு எல்லா மொழிகள்லையுமே ஒரு முதலமைச்சரான செய்தி இருக்குது.
ஒருவேளை கூகுள் ட்ரெண்டில் வந்து லீடிங்கில் முன்னணியில் வரணுன்றதுக்காக அந்த ரூட் மாஃபியா பணம் கொடுத்து கூட அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் கேவலமாக இன்னைக்கு டெல்லி போராட்டத்தில் விஜய் நேரடியாக போய் பார்த்தாரு. ஒரு வழியாக விஜயும் இந்த ஜந்தர் மந்திருக்கு வந்து விட்டார். சோனம் வாங்சு கூட இருக்கிற ஃபோட்டோலாம் வந்து சோனமா அது ஏற்கனவே வந்திருக்கு. இப்போ ஒரு காரில் வணக்கம் சொல்லிட்டே வந்து இறங்கி போய் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ எல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு கூட்டத்தில் தமிழ்நாடு வந்து சிக்கியிருக்கு அப்படின்றது இதுவே உதாரணம். விஜய் டெல்லிக்கு போகிறது இருக்கட்டும், இங்கேருந்து ட்விட்டரில் போடுற ஒரு அறிக்கையிலேயே மோடி அரசை கண்டிப்பதற்கு துப்பில்லை, தர்மேந்திர பிரதான் வந்து அவரை நீக்கம் செய்யணும்னு சொல்கிறதுக்கு துப்பில்லை, போலீஸ் தடியடியை கண்டிப்பதற்கு வக்கில்லை. இப்படி இருந்துக்கிட்டே ஒரு ஜந்தர் மந்தர் வந்து போனாராம், பார்த்தாராம். அப்போ எந்த அளவு இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பசங்களை வந்து எவ்வளோ மலிவாக கேவலமாக எடை போடுறார் அப்படின்றதுக்கு இந்த ஏஐ வீடியோவே ஒரு சாட்சி. நீட் போராட்டம் நடந்த பொழுது டாக்டர் அனிதா இறந்த பொழுது எனது தங்கை இறந்தது போல உணர்கிறேன்னு கண்ணீர் விட்ட விஜய் வந்து நீட் ஒழிப்பு தான், மற்றபடி வேற எதுவுமே அது எப்படி வந்தது, அதோடைய ஆதாரம், அதோட வழி மூலம் எது, அதுன்னு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் மட்டும் போட்டிருக்கிறாரு. இதை குறித்து வேறு எங்கேயும் பேசவும் இல்லை அவர். அதே இளைஞர்கள் ஓட்டால தான் இவர் வந்து ஜெயித்து வந்ததை அவங்க டிவிகே கட்சியிலேருந்து எப்பவுமே வழக்கமாக கிளைம் பண்ணிப்பாங்க. இப்போது இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் சூழல் இந்த நீட் போராட்டத்தில் வடக்கம் வந்து அங்கே பெரிய கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வந்து வேற ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. நானும் நிறைய இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரீல்ஸ் பார்க்கும்பொழுது இங்கே ஜனநாயகன் படத்துக்கான ரிலீஸ்க்கான விஷயங்கள் தயாராவதும், அங்கே வந்து மக்கள் வந்து போராட்டத்திற்கு தயாராவதுமா வந்துட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டினுடைய ஒரு இழிவான நிலையை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக போகிறதுக்காக இன்றைக்கே வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய அந்த சுற்றுச்சுவர்கள் காம்பவுண்ட் சுவரில் எல்லாம் ஜனநாயகன் போஸ்டரை ஒட்டியிருக்கிறாங்க. ட்ரோன் கேமராவில் வந்து ஒரு ஸ்க்ரீனை தொங்க விட்டு ப்ரொஜெக்டரில் காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக காமிச்சிட்ருக்குறாங்க. டெல்லியில் மாணவர்கள் தர்மேந்திர பிரதானை வந்து நீக்கம் செய்யணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நீட்டே வேணான்னு சொல்கிறோன்றாரு. இந்த கோரிக்கை ஆதரிக்கிறார் இல்லையா? தர்மேந்திர பிரதான் அவரே வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு வந்து ஒன்றும் சொல்லலை. அது குறித்து இப்போ வரைக்கும் ராஜ்மோகனும் எதுவும் சொல்லலை, யாரும் பேசலை, முதல்வர் விஜயும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர்கள் ஜனநாயகனுக்கு தான் இன்னைக்கு போராடிட்டு ஜனநாயகத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பள்ளிப்பாளையத்தில் ரசிகர்கள் எங்களுக்கு வந்து நியாயமான விலையில் டிக்கெட் கொடுக்கணும் அங்கே போராட்டி இருக்காங்களாம். வழக்கமாக விஜய் படம் வந்தால் சரியா அது முதல் ரசிகர் மன்ற காட்சிகள் என்பது 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அவ்வளவும் வந்து பிளாக் டிக்கெட்டு தான். அதே ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களே அதை அப்படி விற்பாங்க. அதை இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்க தான் அந்த தியேட்டரில் வந்து 5000 ரூபா டிக்கெட் விற்று அதில் காசு சேர்ப்பாங்க. அதை கணக்கு பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அதுவே 30-40 கோடி ரூபாய் வந்துடும். இப்போ ரசிகர்கள் வந்து விஜயண்ணா ஊழலை ஒழிக்க சொல்லியிருக்காரு இல்லையா, விஜயண்ணா ஆட்சி நடக்குது, விஜயண்ணா படத்துக்கு டிக்கெட்டுக்கு இவ்வளோ கேட்குறீங்களே அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குது, இந்த சினிமா கவர்ச்சியில் வந்து எப்படி இருக்குதுன்றதுக்கு சாட்சியாக இந்த விஜய் ஆட்சியை வந்து சொல்லலாம். இப்போ டெல்லியில் வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற அந்த போராட்டம், அந்த கட்சியினர் இந்த போராட்டத்தை அறிவித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களை இளைஞர்களையும் திரட்டி அப்புறம் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோன்னு சொல்லி அதில் போலீஸ் தடியடி அடக்குமுறையை சந்தித்து இப்போவும் உறுதியோடு போராடிட்டு இருக்காங்க. அந்த சோனம் வாங்சுக்கு கிட்டத்தட்ட 20 நாளாக 21 நாளாக உண்ணாவிரதம் இருந்தவர் இப்போ கோர்ட்டு உத்தரவின்படி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் நான் உண்ணாவிரதத்தை கன்னி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது போலீஸ் தடியடிக்கு பின்னாடியே ஆமாம் இப்படி பண்ணியிருக்கிறீங்க, அப்படி கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நான் அதை கன்னி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சமும் வெக்கமோ மானமோ சூடோ சொரணையோ இல்லாமல் இங்கே ஜனநாயகன் படம், அதுவும் அந்த பாலையா அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு நடிகர் பகவந்த் கேசரின்னு ஒரு மட்டமான ஒரு படம், அந்த படத்தினுடைய டப்பிங் வெர்ஷனாக இதை எடுத்துக்கொண்டு இதை கொண்டாடுவதும் கூத்தாடுவதும் இவர்கள் தமிழ்நாட்டின் பெயரை கேவலப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.